நியூஸ் 7 தமிழ் 8 மணி செய்திகளுக்கு உங்களை வரவேற்பது நான் மகேஷ். திருச்செந்தூர் அருகே 30 பேர் சென்ற படகு கடலில் கவிழ்ந்ததில் 9 பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். திருச்செந்தூர் அருகே உள்ள மணப்பாடு சுற்றுலா தலத்தில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. திருச்சி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் 30 பேர் இன்று மாலை ஒரே படகில் பயணம் செய்துள்ளனர். மணப்பாடு பகுதியைச் சேர்ந்த செல்வம் என்பவருக்கு சொந்தமான இந்த படகில் 7 பேர் மட்டுமே செல்ல முடியும் என்றும் நிலையில் 30 பேர் ஏற்றப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இவர்கள் யாருக்கும் உயிர்காக்கும் உடைகள் அணிவிக்கப்படவில்லை என்றும் தகவல்கள் கூறுகின்றன. இந்த நிலையில் அதிக அளவில் பயணிகளுடன் சென்றதால் தத்தளித்த படகு புறப்பட்ட சில நிமிடங்களிலேயே கடலில் மூழ்கியுள்ளது. இதனால் படகில் சென்றவர்கள் கடலில் விழுந்து தத்தளித்துள்ளனர். நீச்சல் தெரிந்த ஒரு சிலர் கடலில் மூழ்கியவர்களை காப்பாற்ற முயன்றுள்ளனர். எனினும் இந்த விபத்தில் 9 பேர் உயிரிழந்துள்ளனர். காயமடைந்த நிலையில் 5 பேர் மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கடலில் மூழ்கியவர்களில் மேலும் சிலரை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. இதனால் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்க கூடும் என அஞ்சப்படுகிறது. நாங்க 6 பேர்ப்பா. என் மையன் எல்லாரையும் காப்பாத்திட்டோம்ப்பா. என் மருமகளை விட்டுட்டோம்ப்பா. எல்லாரையும் காப்பாத்தினான்ப்பாவே. சின்ன குழந்தைகளெல்லாம் காப்பாத்தினான்ப்பா. ஆனா என் மையன் பொண்டாட்டிய தேட முடியலப்பா. இந்த படகு விபத்து குறித்து அங்கிருக்கும் நமது செய்தியாளர் சுடலிக்குமாரிடம் கேட்கலாம். சுடலிக்குமார், இந்த படகு விபத்து எப்பொழுது நடைபெற்றது, எப்படி நடைபெற்றது? கண்டிப்பாக. அதாவது இன்று மாலை 5 மணிக்கு திருச்சி மற்றும் பல்வேறு பகுதிகளில் வந்திருந்த சுற்றுலா பயணிகள் மணப்பாடு பகுதியில் சுற்றுலா வந்தபோது கடலை சுற்றி பார்ப்பதற்காக மணப்பாடைச் சேர்ந்த மீனவர் செல்வம் என்பவருடைய அந்த மீன் பிடிக்கக்கூடிய அந்த படகில் கடலை சுற்றி பார்ப்பதற்காக சென்றிருக்கின்றனர். அந்த படகில் பார்த்தோமானால் 7 பேர் மட்டுமே செல்ல வேண்டும். ஆனால் 30 பேர் அதில் பயணம் செய்துள்ளனர். படகானது கடற்கரையிலிருந்து சற்று தொலைவில் சென்ற உடனே காற்றின் வேகம் அதிகமாக இருந்ததன் காரணமாகவும் படகில் அதிக அளவு, அதாவது 30 பேர் இருந்திருக்கின்றனர். எனவே அந்த 30 பேரின் எண்ணிக்கையுடைய அந்த எடை தாங்க முடியாமல் படகானது தன்னுடைய கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்தது. நடுக்கடலில் கவிழ்ந்துள்ளது. உடனடியாக அதில் நீச்சல் தெரிந்த ஒரு சிலர் அது கடலில் தத்தளித்தவர்களை மீட்பதற்காக போராடியுள்ளனர். குறிப்பாக திருச்சியைச் சேர்ந்த கார்த்திகேசன் என்பவர் அந்த கடலில் தத்தளித்த பலரை மீட்பதற்காக போராடி சுமார் 14 பேர் மீட்கப்பட்டு கரைக்கு கொண்டு வந்துள்ளனர். இதில் கார்த்திகேசன் அந்த கடலில் போராடி பலரை மீட்கப்பது தன்னுடைய மனைவி அவர் மீட்க முடியாமல் அவர் உயிரிழந்த சம்பவம் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தும் என்று சொல்லலாம். அந்த வகையில் தற்பொழுது வரை 14 பேர் அந்த கடலில் தத்தளித்தவர்களில் மீட்கப்பட்டுள்ளனர். 30 பேர் கடலுக்குள் சென்றுள்ளனர். அதில் 14 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். இந்த மீட்கப்பட்டவர்களில் திருச்செந்தூர், அதாவது குலசேகரப்பட்டினம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் மற்றும் திருச்செந்தூர் அரசு மருத்துவமனை மற்றும் தனியார் மருத்துவமனையில் சுற்றுலா பயணிகள் உடனடியாக அங்கிருந்து ஆம்புலன்ஸ் மூலம் கொண்டு வரப்பட்டு அனுமதிக்கப்பட்டதில் திருச்செந்தூரில் முதல் கட்டமாக 4 பேர் உயிரிழந்தனர். அடுத்த கட்டமாக 6 என்று தற்பொழுது பலி எண்ணிக்கை 9 உயர்ந்துள்ளது. அதில் திருச்செந்தூர் அரசு மருத்துவமனையை பொறுத்தவரையில் 4 பேர் உயிரிழந்துள்ளனர். திருச்செந்தூர் தனியார் மருத்துவமனையில் 3 பேரும், குலசேகரப்பட்டினம் ஆரம்ப சுகாதார மையத்தில் 2 பேர் என 9 பேர் இதுவரை பலியாகியுள்ளனர். மேலும் அந்த 14 பேரில் 9 பேர் தவிர மற்றவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த சூழலில் இருள் அதிகமாக சூழ்ந்ததன் காரணமாகவும் மீட்பு பணியில் சற்று தாமதம் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த விபத்து நடந்த தகவல் அறிந்ததும் திருச்செந்தூர் கோட்டாட்சியர் தியாகராஜன் மற்றும் தீயணைப்புத்துறையினர், வருவாய்த்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று இந்த மீட்பு பணியில் ஈடுபட்டனர். ஆனால் 14 பேர் மட்டுமே மீட்க முடிந்தது. அவர்களை உடனடியாக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருந்தனர். இந்த சூழலில் தொடர்ந்து அந்த மீட்பு பணி நடத்துவதில் சற்று சிரமம் ஏற்பட்டுள்ளது. கடலில் அதிக அளவு இருட்டிருப்பதன் காரணமாக இருந்த போதிலும் வருவாய்த்துறையினர், தீயணைப்புத்துறையினர் மற்றும் உள்ளூர் மீனவர்களும் தொடர்ந்து இந்த கடலில் படகு கவிழ்ந்த அந்த இடத்தில் சென்று மேலும் பல்வேறு இடங்களுக்கு சென்று அதனை சுற்றியுள்ள இடங்களுக்கு சென்று அவர்களை மீட்பதற்கான அந்த மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். தற்போதைய நிலவரப்படி அந்த சம்பவ இடத்தில் திருச்செந்தூர் கோட்டாட்சியர் தியாகராஜன் மற்றும் தீயணைப்புத்துறை அதிகாரிகள் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் மற்றும் திருச்செந்தூர் சட்டமன்ற உறுப்பினர் அனிதா ராதாகிருஷ்ணன் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு சென்று தொடர்ந்து அந்த மீட்பு பணியை துரிதப்படுத்தும் அந்த பணியை முடுக்கிவிட்டுள்ளனர். தொடர்ந்து அந்த மீட்பு பணியானது நடைபெற்று வருகிறது. இன்னும் பலர் அதில் உயிரிழந்திருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. ஆனால் முழுமையான விவரம்
விவரங்கள் தெரியவில்லை. ஏனென்றால் இங்கிருந்து மீட்கப்பட்டவர்கள் உடனடியாக மருத்துவமனைக்கு அனுப்பும் அந்த வேலையில் தான் அனைவரும் ஈடுபட்டதன் காரணமாக எத்தனை பேர் இன்னும் அதிகாரப்பூர்வமாக மீட்கப்பட்டுகின்றன என்ற தகவல் வரவில்லை. தற்போதைய நிலவரப்படி 14 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். அதில் 9 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் பலரை தேடும் பணியானது தொடர்ந்து நடைபெற்று வந்தாலும் தற்பொழுது இருள் சூழ்நிலையின் காரணமாக அவர்களை மீட்க முடியாத இந்த சூழலிலும் தொடர்ந்து மீனவர்கள் வந்து அந்த தீயணைப்புத்துறையினருக்கும் வருவாய்த்துறையினருக்கும் அவர்களுக்கு ஒத்தாசையாக தொடர்ந்து அந்த மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த விபத்தை பொறுத்தவரையில் நான் முன்னதாக கூறியபடியே 7 பேர் மட்டுமே அந்த படகுகளில் மீனவர்களே 7 பேர் கடலில் அதிக அளவில் நீச்சல் தெரிந்த அவர்களே வந்து 7 பேர் தான் செல்வார்கள். ஆனால் இன்றைய தினம் இந்த சுற்றுலா வந்த பயணிகள் 30 பேரை ஒரே படகில் அழைத்து சென்றது ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம். மேலும் அவர்கள் அங்கு உள்ளே சென்ற போது ஒருவருக்கு கூட லைஃப் ஜாக்கெட் என்று சொல்லக்கூடிய அந்த உயிர் பாதுகாப்பு அந்த கவசமானது அனுமதிக்கப்படாததும் இந்த உயிர் பலி அதிக அளவில் ஏற்படுவதற்கு அதுவும் ஒரு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. மேலும் சுற்றுலா பயணிகள் இது போன்று அங்கு படகுகளை அழைத்து செல்வதற்கு முறையான அனுமதி என்று எதுவுமே அரசு தரப்பில் இதுவரை கொடுக்கப்படவில்லை. கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னதாக அந்த கடற்கரையில் படகுகள் விடுவதற்கான அந்த ஆய்வு பணி நடைபெற்றதை தவிர இதுவரை நடைபெற்றவில்லை. இந்த சூழலில் முறையான ஒரு அனுமதி இல்லாமல் தான் இந்த சுற்றுலா பயணிகளை அந்த கடலுக்குள் சுத்தி பார்ப்பதற்காக மீனவர் வந்து உள்ளே வந்து படகுகள் அழைத்து சென்றிருக்கிறார் என்பது தெரிய வருகிறது. சுடலைக்குமார், இந்த படகில் 7 பேர் மட்டுமே பயணிக்க முடியும் என்ற நிலையில் 30 பேர் பயணிக்க எப்படி அனுமதித்தார்கள்? அனுமதி பெற்றுதான் இவர்கள் பயணித்தார்களா? கண்டிப்பாக நான் அதான் முன்னதாக கூறியபடியே இந்த படகிலானது மீனவர்கள் மீன் பிடிக்க செல்லக்கூடிய ஒரு படகு, சுற்றுலா செல்வதற்கான படகு அல்ல, மேலும் விசை படகு அல்ல. மீனவர்கள் மீன் பிடிக்க செல்லக்கூடிய விசை படகானது 20 அல்ல 25, 30, 40 பேர் கூட செல்லலாம். ஆனால் இந்த படகானது ஒரு சிறிய அளவிலான படகுதான். இந்த படகில் 30 பேர் சென்றிருக்கின்றனர். 7 பேர் செல்லக்கூடிய இந்த படகில் 30 பேர் சென்றிருக்கின்றனர். மேலும் இதற்கு எந்த விதமான ஒரு முறையான அனுமதியும் அரசு சார்பில் கொடுக்கப்பட்டவர்கள் மீனவர் அங்குள்ள அந்த மீனவர் மணப்பாடை சேர்ந்த செல்வம் என்பவர் தான் அவர்களை வந்து கடலுக்கு அழைத்து சென்றதாக முதற்கட்ட தகவல் தெரிவிக்கின்றது. அவர்தான் 30 பேரை அழைத்து சென்றுள்ளார். மேலும் முறையான எந்த விதமான லைஃப் ஜாக்கெட் உள்ளிட்ட எந்த பாதுகாப்பு கவசங்களும் அவர்களுக்கு அளிக்கப்படவில்லை. இதன் காரணமாக இந்த பெரிய அளவிலான விபத்து ஏற்பட்டிருக்கிறது, உயிர் பலியும் ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இதற்கு அடுத்ததாக இது போன்ற சம்பவம் நடைபெறாமல் இருப்பதற்காக அரசு அதிகாரிகள் அதில் கவனம் செலுத்த வேண்டும். மேலும் அந்த சுற்றுலா தலத்தை விரிவுபடுத்துவதற்கு முறையான ஒரு வளர்ச்சி திட்டங்களை வந்து ஏற்படுத்தினால் மட்டும்தான் இது போன்ற ஒரு விபத்துகளை தடுக்க முடியும் என்பது தெரிய வருகிறது. மோகன், படகு விபத்து குறித்த தற்போதைய தகவல்களுக்கு நன்றி சுடலைக்குமார். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பிரதமர் மோடியை சந்திப்பதற்காக சென்னையில் இருந்து விமானத்தில் டெல்லிக்கு புறப்பட்டு சென்றார். மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான தேசிய அளவிலான நீட் நுழைவுத் தேர்வில் இருந்து தமிழகத்திற்கு விலக்களிக்க கோரி சட்டப்பேரவையில் மசோதா நிறைவேற்றப்படும் குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இந்த மசோதாவிற்கு ஒப்புதல் அளிக்க கோரியும் காவிரியின் குறுக்கே கர்நாடக அணை கட்டுவதை தடுத்து நிறுத்த கோரியும் பிரதமர் மோடியிடம் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்த உள்ளதாக கூறப்படுகிறது. இதற்காக முதலமைச்சர் பழனிசாமி சென்னையில் இருந்து டெல்லிக்கு விமானத்தில் புறப்பட்டு சென்றார். அவருடன் தமிழக அரசின் உயர் அதிகாரிகளும் சென்றுள்ளனர். ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசலில் நடைபெற்று வரும் போராட்டம் 11வது நாளாக நீடித்துள்ளது. மாணவர்கள் மற்றும் திரையுலகினர் பங்கேற்பால் போராட்டக் களம் மேலும் வலுப்பெற்றுள்ளது. ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை நடைமுறைப்படுத்தினால் நெடுவாசல் மட்டுமின்றி அதன் சுற்றுப்பகுதியில் உள்ள டெல்டா மாவட்டங்களும் பாதிக்கப்படும் என்ற கருத்தை தொடர்ந்து நெடுவாசல் மக்கள் முன்வைத்து வருகின்றனர். எரிவாயு தேவைக்காக நெற்களஞ்சியமாக திகழும் டெல்டா மாவட்டத்தின் ஒருங்கிணைந்த பகுதியான நெடுவாசலை வஞ்சிப்பது விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மட்டுமின்றி இந்தியாவின் முதுகெலும்பாக கருதப்படும் விவசாயத்தை ஒழித்துவிடும் எனவும் நெடுவாசல் மக்கள் தெரிவிக்கின்றனர். கடந்த 10 நாட்களாக வெவ்வேறு போராட்டங்களை முன்னெடுத்த நெடுவாசல் மக்கள் இன்று உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் நெடுவாசலுக்கு வந்துள்ள கல்லூரி மாணவர்களும் இளைஞர்களும் உண்ணாவிரத போராட்டத்தில் பங்கேற்றுள்ளனர். ஜல்லிக்கட்டிற்காக ஒன்று கூடிய தாங்கள் தற்போது விவசாயிகளின் நலன்களுக்காக ஒன்று திரண்டுள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர். இதனிடையே முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை மார்ச் 1ஆம் தேதி போராட்டக் குழுவினர் சந்தித்து பேச சென்னை வரவுள்ளனர். அச்சமூட்டும் திட்டங்களை தமிழகத்தில் மட்டுமே மத்திய அரசு கொண்டு வருவதாக தேமுதிக தலைவர் விஜயகாந்த் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் விவசாயிகள் மற்றும் பொதுமக்களின் எதிர்ப்பை மீறி அவர்களின் கருத்துக்களை கேட்காமல் எந்த ஒரு திட்டத்தையும் கொண்டு வரக்கூடாது என தெரிவித்துள்ளார். கெயில் எரிவாயு குழாய் பாதை திட்டம், கூடங்குளம் அணுமின் திட்டம் போன்ற அச்சமூட்டும் திட்டங்களை தமிழகத்தில் மட்டுமே மத்திய அரசு கொண்டு வருவதாகவும் விஜயகாந்த் குறிப்பிட்டுள்ளார்.
இந்த திட்டங்களால் கிடைக்கும் நன்மை தீமைகளை வெளிப்படையாக அறிவித்து சரியான திட்டம்தான் என அதனை மக்கள் ஏற்றுக்கொண்டால் மட்டுமே தேமுதிக ஆதரிக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். தமிழக மக்களின் கருத்தை அறிந்த பிறகுதான் திட்டம் கொண்டு வரப்படும் என மத்திய அமைச்சர் அனில் மாதவ் தவே தெரிவித்ததையும் விஜயகாந்த் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் ஹைட்ரோ கார்பன் திட்ட பணிகளை உடனடியாக நிறுத்தி விவசாயிகளை காப்பாற்றுவது நமது கடமையாகும் என்றும் விஜயகாந்த் குறிப்பிட்டுள்ளார். ஹைட்ரோ கார்பன் திட்டம் நிலத்தையும் காற்றையும் அழித்து பிறகு மக்களையும் அழிக்கக்கூடியது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய செயற்குழு உறுப்பினர் தா பாண்டியன் விமர்சித்துள்ளார். சேலத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட பிறகு நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அவர் பெரு முதலாளிகளுக்கு ஆதரவாகவே மத்திய அரசு தொடர்ந்து செயல்பட்டு வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார். இயற்கை எரிவாயு, மீத்தேன், பாறை எரிவாயு உள்ளிட்ட பெயர்களில் வாயு எடுக்கிறோம் என்கிற பெயரால் பேராபத்தை ஏற்படுத்தக்கூடிய திட்டங்களை மத்திய அரசு கொண்டு வருவதாக குறிப்பிட்ட தா பாண்டியன் மக்கள் வாழும் இடங்களில் எந்த எரிவாயையும் எடுக்க மாநில அரசு அனுமதி அளிக்கக்கூடாது என வலியுறுத்தினார். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான தமிழக அரசின் செயல்பாடுகள் குறித்து தற்பொழுது எதுவும் கூற முடியாது என தெரிவித்த தா பாண்டியன் அரசு அலுவலகங்களில் இருந்து மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் புகைப்படங்களை அகற்ற வேண்டும் என்பது திமுக செயல் தலைவர் மு.க. ஸ்டாலினின் விருப்பம் எனவும் தெரிவித்தார். வளர்ச்சி என்ற பெயரால் அவர்கள் மக்களை சாகடிக்கிறார்கள். அதன் ஒரு பகுதி தான் இந்த கார்பன், ஹைட்ரல் கார்பன். அது உறிஞ்சி வெளியிலே விடுகிற தண்ணீர் நிலத்தையும் காற்றையும் அழிக்கும், அதனால் மக்களையும் அழிக்கும். எனவே அது முற்றாக தடுக்கப்பட வேண்டும். தமிழ்நாடு போன்ற இடங்களில் மட்டுமல்ல, இந்தியாவில் பாலைவனங்களில், ராஜஸ்தான் பாலைவனத்தில் எடுக்க முடியும். இப்பொழுது எண்ணெய் எடுக்கிறார், தாராளமாக அந்த பாலைவனத்திலே உன் சோதனைகளை நடத்து. மக்கள் வாழுகிற எந்த இடத்திலும் எந்த எரிவாயுவையும் எடுக்கக்கூடாது என்று தடுக்க வேண்டும். நெடுவாசலில் நடைபெறும் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிப்பதற்காக அரசியல் கட்சி தலைவர்களும் பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த பிரமுகர்களும் போராட்ட களத்தில் வந்த வண்ணம் உள்ளனர். மே 17 இயக்கம், பூ உலகின் நண்பர்கள் உள்ளிட்ட அமைப்புகளைச் சேர்ந்தவர்களும் நெடுவாசலில் பொதுமக்களுடன் இணைந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் சமத்துவ மக்கள் கட்சித் தலைவர் சரத்குமார் இன்று போராட்ட களத்திற்கு வந்தார். ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிரான போராட்டத்திற்கு தனது ஆதரவை வெளிப்படுத்திய சரத்குமார் விவசாயிகளையும் விவசாய நிலங்களையும் அச்சுறுத்தும் இந்த திட்டத்தை மத்திய அரசு உடனடியாக கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தினார். நாட்டுடைய வளம் குந்தியதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், இந்த எண்ணெய் என்னைக்கு எடுக்க ஆரம்பிச்சாங்களோ அன்னைக்கு அந்த எல்லா பசுமையான அந்த இடங்கள், அந்த பூமி அழிக்கப்பட்டு நச்சுக்காற்று அங்கு வந்து மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மேங்குரூவ்ஸ் ஒன்று இருக்கும். மேங்குரூவ் நம்ம சிதம்பரம் பக்கத்தில் பிச்சாவரத்தில் இருக்கும். சதுப்பு நிலத்தில் வளர்கின்ற தோட்டங்கள், அது வந்து அங்கு மேங்குரூவ்ஸ் நிறைய, அதை மக்கள் அதை வெட்டி எப்படி நம்ம வந்து இங்க வந்து சொல்லி எடுத்து அதை வந்து வேற கடையில் கொடுத்து பணம் சம்பாதிக்கிறோமோ, அந்த மேங்குரூவ்ஸை வெட்டி அவங்க சம்பாதிச்ச காலம் போய் அது வேறு வரைக்கும் சென்று இங்க சொன்னாங்க 2 கிலோமீட்டர் பைப்பு போடுவாங்க. சும்மா வந்து கூட சொல்லிட்டு போயிடும், உண்ணாவாதுங்க, இங்கதான் நம்ம ட்ரில் பண்றோம், ஒன்னும் ஆகாதுன்னு. நிலத்து ஏற்கனவே பஞ்சம், தண்ணீர் பஞ்சத்தை சந்திக்க போகிறோம். நாம் நீர்நிலைகள் குறைந்து வருகின்றன. அப்படி இருக்கிற சூழல்ல நாம் நம்மை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் இது கிட்டத்தட்ட வறட்சியாக மாறிவிடும். இந்த பூமியில எதுவுமே வளராது. அதுக்கப்புறம் இது அவர் முதல்ல போய் படிக்க சொல்லணும் அவரை. ஏன்னா எதற்காக இந்த இடத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க, இங்க இருக்கு அப்படின்னு சொன்னா வளமான ஒரு பூமியில எந்த இடத்தில் சிறப்பாக விளைச்சல் நிலங்களை எந்த ஒரு காலத்துக்கும் அரசு தொடக்கூடாதுன்னு சொல்லணும். இல்லாட்டி விவசாயம் அழிஞ்சு போயிடும். ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை எதிர்த்து நெடுவாசலில் நடைபெற்று வரும் போராட்டத்திற்கு திரையுலக பிரபலங்கள் மற்றும் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் நேரில் வந்து ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். விவசாய நிலங்களை பாலைவனமாக்கும் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை மத்திய அரசு உடனடியாக கைவிட வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தி நெடுவாசலில் பொதுமக்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த போராட்டத்திற்கு நேரில் ஆதரவு தெரிவிப்பதற்காக திரைப்பட இயக்குநர்கள் பாண்டிராஜ் மற்றும் தங்கர் பச்சான் உள்ளிட்டோர் நெடுவாசல் வந்திருந்தனர். பொதுமக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை உடனடியாக மத்திய அரசு கைவிட வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழுடன்.